அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் 61, வெற்றியாளர்களும் அவர்களுடைய வழிமுறைகளும். நான் பத்ரன் பேசுகிறேன். இன்று ராவணனின் இறுதிச் சடங்கு. அந்தி சாய்வதற்கு இன்னும் நேரம் இருந்தது. வெயிலில் தூங்கியபடியே நின்ற கூட்டத்தினரிடையே நானும் நின்றேன். வருத்தமும் பயமும் எல்லா இடங்களிலும் பரவியிருந்தன. ராவனின் படைகள் நேற்றிரவு தலைநகருக்குள் நுழைந்திருந்தன. வானரர்கள் நகரம் முழுவதையும் சூறையாடியிருந்தனர். கொள்ளையடித்திருந்தனர். பெண்களை சீரழித்திருந்தனர். பெரும்பாலான மக்கள் காடுகளுக்குள் தப்பிச் சென்றிருந்தனர். துணிச்சலான ஒரு சிலர் தங்களுடைய சிறு உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிர்த்து சண்டையிட்டனர். மற்றவர்கள் வானரப் படையினரிடம் சரணடைந்தனர். ஆனால் யாரையும் சிறைப்பிடிப்பதற்கு வானர படையினருக்கு விருப்பம் இருக்கவில்லை. மன்னிப்பை எதிர்பார்த்த அசுர முட்டாள்கள் ஈவு இரக்கமின்றி வெட்டிச் சாய்க்கப்பட்டனர். தானிய களஞ்சியங்கள் கொளுத்தப்பட்டன. கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ராவணனின் பிரம்மாண்டமான அரண்மனை இடித்து தள்ளப்படவிருந்தது. ஆனால் விபீஷணன் குறுக்கிட்டு கோட்டைக்குள் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தான். எனவே மீண்டும் மேன்மக்கள் தங்கள் உடல்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொண்டனர். வானர காட்டு மிராண்டிகள் இலங்கையின் பொதுமக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டனர். அன்று மதியத்திற்குள் ஒருவித ஒழுங்கு வந்திருந்தது. காடுகளில் ஒளிந்து கொண்டிருந்த அசுரர்கள் பலரை வானர வீரர்கள் சிறைபிடித்து வலுக்கட்டாயமாக நகரத்திற்குள் மீண்டும் கூட்டி வந்தனர். கடற்கரையில் மடிந்து கிடந்த வீரர்களிடம் ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தனவா என்று தேடுவதற்காக நேற்றிரவு நான் யாருக்கும் தெரியாமல் அங்கு சென்றிருந்தேன். அது ஆபத்தானதுதான். ஆனால் சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கு அது ஒரு நல்ல வழியாக இருந்தது. அதோடு அது ஒரு பாதுகாப்பான இடமாகவும் இருந்தது. அசுரர்களை தேடி வானரர்கள் வரக்கூடிய கடைசி இடம் அதுவாகத்தான் இருக்கும். என்னைப் போலவே இன்னும் 2-3 பேர் அந்த கடற்கரைக்கு வந்தனர். ஆனால் நாங்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் தள்ளியே இருந்தோம். அப்போதுதான் நான் ராவணனின் உடலை பார்த்தேன். அமாவாசை இரவின் மங்கலான வெளிச்சத்தில் என் அரசனை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். அவர் பலமாக மூச்செறிந்து கொண்டிருந்தார். வழியில் துடித்துக் கொண்டிருந்தார். நரிகள் அவரை உயிருடன் தின்று கொண்டிருந்தன. அவருடைய கை காப்புகளில் இருந்த தங்கத்தின் மினுமினுப்புதான் என்னை அவரிடம் ஈர்த்திருந்தது. துவக்கத்தில் அது தங்கம்தானா என்று எனக்கு உறுதியாக தெரியாததால் நான் கீழே குனிந்து பார்த்தேன். அப்போது அவரிடமிருந்து ஒரு முனகல் வெளிப்பட்டது. ஒரு மாபெரும் பேரரசன் வீழ்ந்து கிடந்தார். தங்கள் கௌரவத்தையும் சுதந்திரத்தையும் மதிப்பீடுகளையும் கலாச்சாரத்தையும் தங்கள் மீது படையெடுத்து வந்து தங்களை வெற்றி கொண்ட அந்நிய நாட்டவர்களிடம் இழந்திருந்த ஓர் இனத்திற்காகவும் அதன் மக்களுக்காகவும் போராடியிருந்த ஒரு மனிதர் அவர். ராவணன் அசுரர்களுக்கு மதிப்பையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தார். எங்களுடைய பண்டைய கலாச்சாரம் குறித்து எங்களிடத்தில் நம்பிக்கையையும் பெருமிதத்தையும் புகுத்தினார். எங்களுடைய நாகரிகத்தை புகழின் உச்சிக்கு எடுத்துச் சென்றார். அவர் ஒரு கொடுங்கோலனாக இருந்திருக்கக்கூடும். அசுரர்களின் ஜனநாயக மற்றும் சமத்துவ சமுதாயத்தை அழித்து சண்டையிடும் ஓர் இயந்திரமாக அவர் அதை மாற்றியிருந்தார் என்பது உண்மைதான். அவர் ஆடம்பரத்தில் திளைத்தார். தன் மனதிற்கு மகிழ்ச்சி அளித்த எல்லாவற்றையும் செய்தார். அவர் உருவாக்கியிருந்த சமுதாயம் கச்சிதமானதாக இருக்கவில்லை. எங்களில் பெரும்பாலானோர் ஏழைகளாக இருந்தோம். ஆனாலும் கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தால் எங்களால் பணக்காரர்களாகவும் சக்தி மிக்கவர்களாகவும் ஆக முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். தேவர்களுக்கு இடையே சலுகைகளுடன் இருந்த பிராமண சாதி போல எங்கள் சமுதாயத்தில் பிறப்பை அடிப்படையாக கொண்ட சாதி சலுகைகள் எதுவும் இருக்கவில்லை. நாங்கள் கடுமையான வறுமையில் இருந்தும் கூட பணக்காரர்கள் மற்றும் சிறப்புரிமை பெற்றவர்கள் குறித்து நாங்கள் பெருங்கோபம் கொண்டிருந்தும் கூட தேவ சமுதாயத்தோடு ஒப்பிடுகையில் நாங்கள் ஓர் ஆடம்பரத்தை அனுபவித்தோம். நாங்கள் மனிதர்களாக நடத்தப்பட்டோம். எங்களில் பெரும்பாலானோர் ஏழைகளாக இருந்தனர். ஆனால் எங்கள் ஏழ்மையிலும் ஓர் அமைதியான கண்ணியம் இருந்தது. வீழ்த்தப்பட்டு கிடந்த என் அரசனை நோக்கி நான் குனிந்தபோது இவை எதுவும் எனக்கு தெரியவில்லை.
நெடுங்காலம் கழித்தே இவை அனைத்தும் எனக்கு தெளிவாயின. ஆனால் அதற்குள் காலம் கடந்திருந்தது. அந்த வயதான அரசன் எதையோ முணுமுணுத்தார். ஆனால் அவர் என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அவருடைய நெற்றியை தொட்டேன். அது மிகவும் சூடாக இருந்தது. அவருக்கு காய்ச்சல் அடித்துக் கொண்டிருந்தது. அவர் வேகமாக மூச்சு வாங்கினார். அவர் இறந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த காட்சியை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் மீண்டும் எதையோ முணுமுணுத்தார். நான் அவரை எங்கேயோ கூட்டிச் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பது மட்டுமே எனக்கு புரிந்தது. பரிதாபமான ஜீவன். நான் என்னையும் அறியாமல் ஆளத் தொடங்கினேன். நான் அவருடைய தலையை என் கைகளில் எடுத்துக்கொண்டு அவரை என் மார்போடு சேர்த்து அணைத்தேன். நான் ஓர் உண்மையான அரசனை அரவணைத்துக் கொண்டிருந்தேன் என்ற உணர்வு எனக்கு உற்சாகம் அளித்தது. அந்த உற்சாக களிப்பில் நான் தேவர்களை பழிவாங்கப் போவதாக அவரிடம் கூறினேன். அரசே, நான் உங்கள் வேலையை பூர்த்தி செய்வேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். அமைதியுடன் செல்லுங்கள். நம் இனத்திற்காக நான் அதை செய்வேன். என் வழிமுறைகள் வேறாக இருக்கலாம். உங்களுடைய வழிமுறைகளோடு ஒப்பிடுகையில் உன்னதமற்றவையாகவும் இருக்கலாம். இறந்து கொண்டிருந்த அந்த மனிதரிடம் நான் கூறிக்கொண்டிருந்தவற்றை என்னாலேயே நம்ப முடியவில்லை. ராவணனுக்கு வேகமாக மூச்சு வாங்கியது. நரிகள் பாதி சுவைத்திருந்த அவரது காதுகளை நோக்கி நான் என் வாயை கொண்டு சென்றேன். அழுகிக் கொண்டிருந்த சதையின் நாற்றம் எனக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவருடைய காதில், முன்பொரு சமயத்தில் நானும் ஒரு போர் வீரனாக இருந்தவன்தான். ஆனால் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது. ஆயுதங்கள் இப்போது என்னை அச்சுறுத்துகின்றன. போரைக் கண்டு நான் பீதி அடைந்துள்ளேன். ஒரு குழந்தையை கூட என்னால் காயப்படுத்த முடியாது. ஆனாலும் என் வழிமுறைகள் மிகவும் கொடுமையானவை. உங்களுக்காகவும் எனக்காகவும் சேதப்படுத்தப்பட்டுள்ள நமது இனத்திற்காகவும் நான் பழி வாங்குவேன். நமக்கும் நம் இனத்திற்கும் தான் செய்துள்ள கொடுமைகளுக்கு ராமன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னை நம்புங்கள். இப்போது அமைதியுடன் செல்லுங்கள் என்று கூறினேன். நான் இதை கூறியபோது என் வாழ்விற்கு ஒரு குறிக்கோள் கிடைத்திருந்தது போல எனக்கு தோன்றியது. முக்கியத்துவமற்ற எனது வாழ்க்கை எதற்காகவாது பயன்படும். நான் எனது அரசனின் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அவருடைய தலையை ஈரமான நிலத்தின் மீது மெதுவாக வைத்தேன். அவர் மீண்டும் வலியோடு மூச்சு வாங்கினார். ராவணன் இறந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டு நெடுநேரம் நான் அங்கு நின்றேன். கிழக்கு வானின் வெள்ளி கீற்றுகளும் காகங்களின் கரைதல்களும் ஒரு புதிய விடியலை அறிவித்தபோது ராவணனின் சுவாசம் அடங்கியிருந்தது. நான் இன்னும் அரை மணி நேரம் அங்கு காத்திருந்துவிட்டு பிறகு கீழே மண்டியிட்டு அமர்ந்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர் எங்கு செல்லவிருந்தாலும் சரி, இனி அவை அவருக்கு தேவைப்படாது. அது ஒரு நல்ல தங்க வேட்டை. என் அரசனை நான் எதிர்கொண்டிருந்தது குறித்து நான் மகிழ்ந்தேன். நான் நகரத்தை நோக்கி திரும்பி நடந்தபோது இறந்து கொண்டிருந்த அந்த மனிதனிடம் நான் கூறியிருந்த வார்த்தைகளின் தீவிரமும் முட்டாள்தனமும் எனக்கு உரைத்தது. இறந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு நான் கொடுத்திருந்த வாக்கு உட்பட எதுவும் என்னை கட்டுப்படுத்தப் போவதில்லை என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். நான் நகரத்தின் வெளிப்புற எல்லையை அடைந்தபோது ராவணனுக்கு நான் கொடுத்திருந்த வாக்கை மீறுவதில் எந்த தவறும் இல்லை என்று என்னை நானே சமாதானப்படுத்தி இருந்தேன். ராமனை எதிர்த்து பழிவாங்கும் படலம் ஒன்றை நடத்துவதற்கு நான் ஒன்றும் ஒரு கதாநாயகன் அல்ல. விரைவில் வானர வீரர்கள் என்னை பிடித்து நகரில் நடந்து கொண்டிருந்த வெற்றி ஊர்வலங்களை பார்ப்பதற்கு என்னை நடத்தி கூட்டிச் சென்றனர். மதிய வேளை நெருங்கிய போது பழி வாங்குவதை பற்றி நான் சுத்தமாக மறந்து போயிருந்தேன். பலரும் கட்டாயமாக ராஜவீதிக்கு கொண்டு வரப்பட்டு கொளுத்திய வெயிலில் சாலையின் இரு புறங்களிலும் உட்கார வைக்கப்பட்டனர். தங்கள் இடத்தில் இருந்தபடி லேசாக நெளிந்தவர்களை கூட வானர வீரர்கள் ஈவு இரக்கமின்றி அடித்தனர். தங்கள் வீட்டு பெண்கள் வானரர்களால் தெருவின் ஊடாக இழுத்துச் செல்லப்பட்டதை உள்ளூர கொதிப்புடனும் பரிதவிப்புடனும் அசுரர்கள் கண்டனர். வெயில் வந்து வெகுநேரம் ஆகியும் விலக மறுத்த பனிமூட்டத்தைப் போல பயம் தொடர்ந்து அங்கு நிலை கொண்டிருந்தது. ஆச்சரியமூட்டும் விதத்தில் அன்றைய தினம் தெளிவாகவும் காற்று வீசிக்கொண்டும் இருந்தது. நேற்றைய கனமழைக்குப் பிறகு எல்லாம் புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டது. மரங்கள் பளிர் பச்சை நிறத்தில் இருந்தன. வானம் அடர் நீல நிறத்தில் இருந்தது. மென்மையான பஞ்சு போன்ற மேகங்கள் எந்த குறிக்கோளுமின்றி
அதில் மிதந்து திரிந்தன. ஆங்காங்கே தேங்கியிருந்த நீரில் தவளைகள் துள்ளி குதித்து விளையாடின. ஒட்டுமொத்த உலகமும் பிரகாசமாக இருந்தது. ராவணன் இறந்து ஒரு நாள் கூட முழுதாக முடிந்திருக்கவில்லை. ஆனால் அதற்குள் அவரும் அவரது கனவுகளும் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்பது போல ஆகியிருந்தன. ராவணனின் சடலத்திலிருந்து நான் திருடியிருந்த அவரது நகைகளை எனது அரை கச்சைக்குள் நான் தள்ளினேன். திருடியிருந்தேன் என்று கூறுவதை விட மீட்டெடுத்திருந்தேன் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். ராவணனுக்கு சொந்தமாக இருந்த அனைத்தும் அடுத்த ராவணனுக்காக காத்துக்கொண்டு சாலையில் உட்கார்ந்திருந்த என்னிடமிருந்தும் என்னை போன்ற மக்களிடம் இருந்தும் அவர் எடுத்திருந்தவையே. அரண்மனை கோபுரத்தில் விஷ்ணுவின் கொடி மிக உயரமாக பறந்தது. எங்களுடைய அடுத்த எஜமானனான ராமனை வரவேற்க நாங்கள் காத்திருந்தோம். காட்டு மிராண்டித்தனமான வானரர்கள் எங்களை வலுக்கட்டாயமாக அங்கு உட்கார்த்தி வைத்திருந்தனர். மதியத்திற்குள் வெயில் தாங்காமல் மக்கள் மயக்கம் போட்டு விழ துவங்கியிருந்தனர். எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பருவ வயது சிறுவன் ஒரு சில அடிகள் தள்ளியிருந்த வானரர்களை வெறித்து கொண்டிருந்தான். ஏதோ பிரச்சனை ஏற்படவிருந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த சிறுவனின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை நான் அறிந்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு வேகமாக நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறியாக வேண்டியிருந்தது. ஆனால் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் எப்படி அங்கிருந்து நழுவுவது? அங்கிருந்து தப்புவதற்கு நான் ஒரு திட்டத்தை யோசிப்பதற்கு முன்பே அந்த சிறுவன் தன் இடத்திலிருந்து குதித்து எழுந்து அந்த வானரர்களை நோக்கி விரைந்தான். சத்தத்தை கேட்டு திரும்பிய வானர வீரர்களின் முகத்தில் அச்சிறுவன் பலமாக ஓங்கி குத்தினான். அவர்கள் நிலை தடுமாறி விழுந்தனர். அச்சிறுவன் அவர்களுடைய ஈட்டிகளை எடுத்து அவர்களுடைய உடல்களுக்குள் பல முறை செருகினான். அதற்காகவே காத்திருந்தது போல வேறு பல இளைஞர்களும் வானர வீரர்களை தாக்கினர். நான் உட்பட பெரும்பாலானவர்கள் எந்த உணர்ச்சியுமின்றி அந்த நாடகத்தை கண்டோம். தங்களுடைய சக வீரர்களுக்கு உதவுவதற்காக கோட்டைக்குள் இருந்து அதிக எண்ணிக்கையிலான வானரர்கள் ஓடி வந்தனர். ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் அனைவருமாக சேர்ந்து அந்த இளம் புரட்சியாளர்களை கொன்று தள்ளியிருந்தனர். இந்த நாடகத்தை தொடங்கி வைத்த சிறுவனை அவர்கள் கண்ட துண்டமாக வெட்டி அவனுடைய கைகளையும் கால்களையும் கூட்டத்திற்குள் எல்லா திசைகளிலும் எறிந்தனர். கொல்லப்பட்ட வானர வீரர்களின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதத்தில் கூட்டத்தில் இருந்த அசுரர்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய தலைகள் கொய்து எறியப்பட்டன. கொடூரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டோம். கதாநாயகனாக ஆக நினைத்த எந்த ஓர் அசுரனுக்கும் அது ஓர் எச்சரிக்கை மணியாக அமைந்தது. மதியம் வெகுநேரம் ஆகியிருந்த போது இன்னும் பலர் மயங்கி விழுந்திருந்தனர். சிலர் தண்ணீருக்காக வானரர்களிடம் யாசித்தனர். நான் களைப்பில் தூங்கியிருந்தேன். திடீரென்று கேட்ட செண்டை ஒலி என்னை விழித்தெழ செய்தது. தொலை தூரத்தில் கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டு ஓர் ஊர்வலம் ராஜவீதிக்குள் நுழைந்தது. என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த கூட்டமும் எட்டி பார்த்தது. ஆச்சரியத்தில் வாய் பிளந்து நின்று கொண்டிருந்த கூட்டத்தினரின் ஊடாக அந்த ஊர்வலம் வளைந்து நெளிந்து சென்றது. ஒரு பெரிய கம்பத்தில் உயர்த்தப்பட்டிருந்த ஏதோ ஒன்று மேலும் கீழுமாக அசைந்தாடி கொண்டிருந்ததை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு வேதனையான அலறல் எழுந்தது. அது அந்த ஊர்வலத்தை பின்தொடர்ந்தது. அந்த ஊர்வலம் என்னை நெருங்கிய போது ராவணனின் தலைதான் அந்த கம்பத்தில் ஆடிக்கொண்டிருந்தது என்பதைக் கண்டு நான் கதிகலங்கி போனேன். அங்கதன் தான் அந்த கம்பத்தை தாங்கி பிடித்திருந்தான். முன்பொரு காலத்தில் கம்பீரமாகவும் வசீகரமாகவும் இருந்த அந்த முகம் இப்போது விகாரமாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது. கிஷ்கிந்தையின் கொடூரமான அரசன் சுக்ரீவன் தனது கனமான உருட்டுக்கட்டையை தூக்க முடியாமல் தூக்கியபடி அங்கதனுக்கு பின்னால் தள்ளாடியபடி நடந்து வந்தான். அவனுக்கு பின்னால் பல அசிங்கமான குரங்கு மனிதர்கள் தங்களது உருட்டுக்கட்டைகளுடன் நடந்து சென்றனர். அவர்கள் வழக்கமாக அணிந்த மான் தோலால் ஆன ஆடைகள் காணாமல் போயிருந்தன. அந்த இடத்தை அரண்மனையிலிருந்து அவர்கள் கொள்ளையடித்திருந்த பட்டாடைகள் அலங்கரித்தன. பார்ப்பதற்கு அவர்கள் அவலட்சணமாக இருந்தனர். ஆனால் அவர்கள் சுமந்து சென்ற பெரிய ஆயுதங்களை கண்ட எவருக்கும் அவர்களை கண்டு சிரிப்பதற்கான துணிச்சல் இருக்கவில்லை. அந்த வானர வீரர்களுக்கு பின்னால் தங்களது புதிய தலைவர்களின் வெற்றியை பறைசாற்றுவதற்காக அசுர வீரர்கள் தங்கள் வாத்தியங்களை இசைத்தபடி நடந்து சென்றனர்.
ராமனும் அவனது சகோதரனும் வெற்றி பார்வையுடன் சீதையும் ராவணனின் ரதத்தில் அவர்களை பின்தொடர்ந்தனர். சீதை தன் கணவனின் பக்கத்தில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தாள். ரதத்தின் இரு பக்கங்களிலும் அனுமானும் விபீஷணனும் லட்சுமணன் கொடுத்து கொண்டிருந்த சிறு சிறு வேலைகளை செய்தபடி ஓடி வந்தனர். தங்களுடைய புதிய எஜமானர்களை மகிழ்விப்பதற்காக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டபடி அவ்வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். ராமனின் இவ்விரு சேவகர்களுக்கும் இடையே நிலவிய போட்டி வெளிப்படையாக தெரிந்தது. ராவணனின் வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க கிரீடம் ராமனின் தலையை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய முகத்தில் ஒரு மரக்கட்டைத்தனமான புன்னகை படர்ந்திருந்தது. எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பது போல அவன் தன் கைகளை லேசாக உயர்த்தினான். அவன் தனது வில்லையும் அம்பரா தூணியையும் தனக்கும் தன் மனைவிக்கும் இடையே வைத்திருந்ததையும், அவன் தன் மனைவியை ஒரு முறை கூட ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பதையும், தவறிக்கூட அவளது கை தன் மீது படுவதை தவிர்த்ததையும் நான் கவனித்தேன். அது அப்போது எனக்கு வினோதமாகப்பட்டது. ஆனால் தேவ கலாச்சாரத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டபோது அதற்கான பொருள் எனக்கு புரிந்தது. அன்று மாலையில் நிகழ்ந்த விஷயங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றிய எனது அறிவை விரிவுபடுத்தின. ராமனின் ரதத்திற்கு பின்னால் அரண்மனை பெண்களை சுமந்து கொண்டு பல பல்லக்குகள் சென்றன. அவற்றில் ஒன்றில் மண்டோதரி அமர்ந்திருந்தார். அவரது முகம் லேசாக திரையிடப்பட்டிருந்தது. அவரது தலை மழிக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு வெள்ளை புடவையை அணிந்திருந்தார். ராவணனின் தலை அந்த கம்பத்தில் மேலும் கீழும் ஆடியதை விட அசுர அரசியார் ஒரு தேவ விதவையைப் போல உடையணிந்திருந்த காட்சிதான் கூட்டத்தினரை உலுக்கியது. சாலையின் இருபுறமும் இருந்த அசுர ஆண்கள் அவரை கண்டவுடன் நிலத்தை நோக்கி குனிந்து அவரை பணிந்து அவருடைய நிலைமை குறித்து ஒப்பாரி வைத்தபோது அவர் மிகுந்த கண்ணியத்தோடும் சுய கட்டுப்பாட்டோடும் அமர்ந்திருந்தார். அசுரர்கள் தங்களுடைய ஒப்பாரியை நிறுத்திவிட்டு ஸ்ரீராம ஜெயம் என்று முழங்குமாறு வானர வீரர்கள் அவர்களை பார்த்து கத்தினர். அவர்களை எட்டி உதைத்தனர். ஆனாலும் சின்னாபின்னமாக்கப்பட்டிருந்த தங்களது கனவுகளுக்காக அழுவதற்கான தங்களது இந்த சிறிய ஆடம்பரத்தை விட்டு கொடுக்க அசுரர்கள் மறுத்தனர். மாயமாய் மறைந்துவிட்ட கனவுகளோடு ஒப்பிட்டபோது உடைக்கப்பட்ட எலும்புகள் அவ்வளவு முக்கியமாக படவில்லை. என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் என் நண்பர்களோடு சேர்ந்து என் நெஞ்சில் அடித்துக்கொண்டு பெருங்குரலெடுத்து ஓலமிட்டேன். செண்டைகள் மற்றும் கொம்புகளின் உரத்த சத்தத்தால் கூட அசுரர்களின் அழுகைகளின் துயரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அழிவெனும் படுகொலியை எதிர்கொண்டிருந்த ஓர் இனத்தின் அழுகை அது. ஒரு கலாச்சாரத்தின் மரண அழுகை அது. பல வருடங்களுக்கு முன்பு தங்களது கலாச்சாரம் புதுப்பிக்கப்படுவதற்கான ஓர் ஒளிமயமான நம்பிக்கையை அசுரர்கள் பார்த்திருந்தனர். ஆனால் இப்போது அது சிதைந்து போய் கிடந்தது. மறைந்து கொண்டிருந்த சூரியன் கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலை செந்நிறமாக மாற்றிய வேளையில் எல்லைகளற்ற ஓர் உலகத்தையும் சமத்துவமான ஓர் உலகத்தையும் குறித்த எங்கள் கனவுகளை நாங்கள் குழி தோண்டி புதைத்தோம். இந்தியாவை சேர்ந்த அசுரர்கள் அடிமைத்தனமும் சாதியும் இல்லாத ஓர் உலகம் உருவாகும் என்று பல காலங்களாக நம்பி வந்திருந்தனர். இதயத்தில் ஆழ் விருப்பமும் கனவு காண்பதற்குரிய லட்சியமும் இருந்தால் எவன் ஒருவனாலும் தனது எதிர்காலத்தை தீர்மானித்து வடிவமைக்க முடிகின்ற ஓர் உலகம் உருவாகும் என்று அவர்கள் கனவு கண்டிருந்தனர். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சரஸ்வதி நதிக்கரையிலும் சிந்து நதிக்கரையிலும் இருந்த எங்களுடைய நகரங்கள் தேவர்களின் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களுக்கு இரையாகி அவர்களுடைய வசமான போது அசுரர்களுடைய அந்த கனவு இடிந்து நொறுங்கியது. ஆனால் மகாபலி மற்றும் ராவணனை போன்ற வீரர்கள் அந்த கனவை மீண்டும் அசுரர்களின் மனங்களில் துளிர்விட செய்தனர். அந்த கதாநாயகனின் தலை இப்போது ஒரு கொடிய விலங்கின் கையில் இருந்த ஒரு கம்பத்தின் முனையில் மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டிருந்தது. அந்த ஊர்வலம் கடலுக்கு அருகே சென்றதும் நின்றது. என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை பார்ப்பதற்காக அசுரர்கள் கூட்டம் கடற்கரையை நோக்கி ஓடியது. ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு வானரர்களுடன் போரிட்டிருந்த அசுர வீரர்கள் இப்போது தங்கள் எதிரிகளுடன் சேர்ந்து அசுர கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் இப்போது புதிய ஆட்சியின் கீழ் சேவை செய்தனர். அவர்கள் தங்களது சம்பளங்களையும் பதவி உயர்வுகளையும் சலுகைகளையும்
தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர்கள் இப்போது பொதுமக்களின் ஊழியர்கள். தங்களுடைய எஜமானர்களிடமிருந்து வந்த உத்தரவுகளின் பேரில் பொதுமக்கள் மீது தங்களுடைய லத்திகளை கொண்டு இடிகளை இறக்குவதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். பொதுமக்கள் தங்கள் தலைவர்களுக்கு அருகில் செல்வதை தடுப்பதற்காக அவர்கள் ஒரு மனித சங்கிலியை உருவாக்கினர். அந்த மாபெரும் தலைவர்கள் எங்களிடம் பேசுவதற்காக ஓர் உயரமான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. கடற்கரையில் உட்காருமாறு எங்கள் அனைவருக்கும் கட்டளையிடப்பட்டது. நாங்கள் உட்காருவதற்குள் அந்த காவலர்கள் எங்களை பிடித்து கீழே தள்ளினர். அழுத்தி உட்கார வைத்தனர். தேவைப்பட்ட போது அவர்கள் எங்களை அடிக்கவும் செய்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு ராமன் அந்த மேடையின் மீது ஏறினான். அவனது முகத்தில் ஒரு லேசான சிடுசிடுப்பு தெரிந்தது. ஆனால் கூட்டத்தினரை பார்த்து அவன் கையசைத்த போது அவனுடைய புன்னகை மீண்டும் அவனிடம் திரும்பி வந்தது. அவனுடைய கையசைப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் மட்டுமே தங்கள் கைகளை அசைத்தனர். இப்போது அந்த சிடுசிடுப்பு மீண்டும் அவனிடம் திரும்பி வந்தது. அவனுடைய எடுபிடிகள் அதை புரிந்து கொண்டு காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு செய்தி அனுப்பினர். விரைவில் நாங்கள் எல்லோருமே ராமனை பார்த்து கையசைத்தும் அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டியும் எங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினோம். ஆனால் அவன் சமஸ்கிருதத்தில் பேசியதால் அவன் கூறியதில் ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு விபீஷணன் எழுந்து நின்று ராமனின் காதில் எதையோ கூறினான். பிறகு ராமனின் பேச்சை வரிக்கு வரி அவன் மொழி மாற்றம் செய்து கூறினான். ராமன் பேசியபோது சரியான இடங்களில் நாங்கள் கைத்தட்டி இருக்கவில்லை என்பது எங்களுக்கு புரிந்தது. ராமன் மீண்டும் முதலில் இருந்து தன் பேச்சை துவக்கினான். தீய அரக்கனான ராவணனின் கொடுங்கோன்மையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருந்ததால் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவன் கூறினான். நல்லது எப்போதும் தீயதை வெற்றி கொள்ளும் என்று அவன் நம்பினான். அது அறிவார்ந்ததாக இருந்ததால் நாங்கள் அந்த மகத்தான வார்த்தைகளுக்காக கைத்தட்டினோம். அப்போது அக்கணத்திலிருந்து நாங்கள் தேவ தர்மத்தின்படி ஆளப்படுவோம் என்று ராமன் அறிவித்தான். உயர்மட்ட குழுக்களோ அல்லது கிராம பஞ்சாயத்துகளோ கூட இனி இருக்காது என்றும் அவன் கூறினான். அரசன்தான் ஒப்புயர்வற்றவன். பிராமணர்களின் அறிவுரைப்படி அவன் ஆட்சி செய்வான். இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை கூட்டத்தில் இருந்த பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவர்களிடையே ஓர் அசௌகரியமான மௌனம் நிலவியது. பிறகு நாங்கள் மீண்டும் உற்சாகமாக கைத்தட்டினோம். குடிமக்கள் அனைவரும் 4 சாதிகளாக பிரிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ராமன் கூறினான். கடவுளின் முகத்திலிருந்து தோன்றியிருந்த பிராமணர்கள்தான் மிக உயர்ந்த சாதியினர். அவர்கள் அறிவை போதித்து பூமியில் கடவுளின் பிரதிநிதிகளாக இருந்து செயல்படுவர். எல்லோரும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கூறும்படி நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். கடவுளின் கைகளில் இருந்து வந்த அதிர்ஷ்டசாலிகளான சத்திரியர்கள் பிராமணர்களின் அறிவுரைப்படி சமுதாயத்தை ஆள்வார்கள். கடவுளின் தொடைகளில் இருந்து வந்த வணிகர்களான வைசியர்களுக்கு வியாபாரத்தையும் வர்த்தகத்தையும் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் அவர்கள் மற்ற 2 சாதியினரின் கீழ் இருப்பர். கைவினை கலைஞர்கள், சிறு நில உரிமையாளர்கள், சாதாரண வீரர்கள், சூத்திரர்கள் ஆகியோர் துரதிருஷ்டவசமாக கடவுளின் பாதங்களில் இருந்து வந்ததால் அவர்கள் மற்ற 3 சாதியினருக்கும் சேவகம் செய்வார்கள். இவை அனைத்தும் எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் அனைவரும் கைத்தட்டினோம். தொழில் திறமையற்றவர்கள், உழவர்கள் ஆகியோருக்கும் தெருக்களை சுத்தம் செய்வது, அடுத்தவர்களின் துணிகளை துவைப்பது, பாரம் சுமப்பது போன்ற வேலைகளை செய்த என்னை போன்ற கருப்பர்களுக்கும் என்ன நிகழும் என்று நான் யோசித்தேன். என்னை போன்றவர்கள் தேவ கடவுளின் எந்த பாகத்திலிருந்து வந்தனர் என்பதை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருந்தேன். அதற்கான விடை விரைவில் ராமிடமிருந்து வந்தது. மேற்கூறப்பட்ட 4 சாதிகளுக்குள்ளும் பொருந்தாதவர்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்படுவார்கள். எங்களுடைய நிலை குறித்து அவன் வருத்தம் தெரிவித்தான். ஆனால் கடவுளிடமிருந்து கிடைத்த ஓர் ஆசீர்வாதமாக அதை ஏற்றுக்கொள்ளும்படி அவன் எங்களை கேட்டுக்கொண்டான். தேவர்களின் பெருமைகளையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் பற்றிய விரிவான விபரங்களுடன் கூடிய அவனது பேச்சு எங்களுக்கு அலுப்பூட்டியது. இறுதியில் இலங்கையின் அரசனாகவோ அல்லது அசுரர்களின் அரசனாகவோ
தான் இருக்க விரும்பவில்லை என்று அவன் அறிவித்தான். பிறகு அவன் விபீஷணனின் கையை உயர்த்தி பிடித்து, இவன்தான் இனி அசுரர்களின் அரசன் என்று முழங்கினான். காவலரிடமிருந்து வந்த சில கூடுதல் அடிகளால் ஆங்காங்கே கைத்தட்டல்கள் எழுந்தன. விபீஷணன் ராமனின் பாதங்களில் விழுந்தான். எங்களுடைய அரசன் செய்த காரியத்தை நாங்கள் வெறுப்போடு பார்த்தோம். ராமனுக்கு இது ஒரு சௌகரியமான ஏற்பாடாக இருந்தது. பொறுப்பு எதையும் எடுத்துக் கொள்ளாமல் அவனால் அதிகாரத்தை அனுபவிக்க முடியும். ஓர் அந்நியனின் அறிவுரைக்கு கட்டுப்பட்டு நடந்த முதுகெலும்பற்ற ஓர் ஆட்சியாளனால் ஆளப்படுவது எங்கள் தலைவிதியாக அமைந்தது. இப்போது விபீஷணன் தன் உரையை துவக்கினான். அவன் தேவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். தன் உரையின் இறுதியில் தனது சகோதரர்களான ராவணனும் கும்பகர்ணனும் ராமனின் தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ளாமல் போனதற்காக அவன் வருத்தம் தெரிவித்தான். சூரியன் மறைந்து இலங்கையின் மீது இருள் சூழ்ந்தபோது இறந்து போன தனது சகோதரனுக்கு தேவர்களின் வேத சம்பிரதாயங்களின்படி இறுதிச் சடங்கு நடத்தப்போவதாக விபீஷணன் அறிவித்தான். கூட்டத்தினரிடமிருந்து ஒரு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் உயர்த்தி பிடித்த வாள்களுடன் தங்களை சுற்றி நின்று கொண்டு இருந்த காவலர்களை கண்டதும் அந்த எதிர்ப்பு அடங்கியது. ஒரு சில பிராமணர்கள் மேடையின் மீது தோன்றினர். அவர்களை கண்டவுடன் ராமனும் விபீஷணனும் லட்சுமணனும் சீதையும் மரியாதையுடன் எழுந்து நின்றனர். ராமனும் லட்சுமணனும் விபீஷணனும் அந்த பிராமணர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றனர். ஆனால் சீதை அவர்களுடைய பாதங்களை தொட முயன்றபோது அவர்கள் அருவருப்போடு பின்னால் துள்ளி குதித்தனர். கூட்டம் திடீரென்று மௌனமானது. ஏதோ உணர்ச்சிகரமான ஒன்று நிகழ்ந்து கொண்டிருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். அந்த பிராமணர்களில் ஒருவன் ராமனின் காதில் எதையோ கிசுகிசுத்தான். அப்போது ராமனின் முகம் இருள் அடைந்ததை நாங்கள் கவனித்தோம். பிறகு ராமன் லட்சுமணனிடம் பேசினான். இப்போது லட்சுமணனின் முகம் வெளிரிப்போனது. ஒரு கணம் யாரும் எதுவும் பேசாமல் இருந்தார்கள். பிறகு லட்சுமணன் சீதையின் கையை பிடித்து அவளை மேடையிலிருந்து கீழே இறக்கி ஒரு மூலையில் தள்ளினான். அங்கு அவள் அவமானத்தோடும் சீற்றத்தோடும் தர்ம சங்கடத்தோடும் நின்றாள். அப்போது அந்த பிராமணர்களில் ஒருவன் முன்னால் வந்து சமஸ்கிருதத்தில் பேசினான். பிறகு விபீஷணன் ஓரடி முன்னால் வந்து அந்த பிராமணனின் வார்த்தைகளை மொழிபெயர்த்து கூறினான். அவனது குரல் உற்சாகமாக இருந்தது. எனது நாட்டின் குடிமக்களே, பிராமணர்கள் எவ்வளவு நியாயமானவர்கள் என்று பாருங்கள். எனது பிரபுவான ராமன் உலகின் அரசனாக இருந்தாலும் அவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்தான். அவரது மனைவி சீதை அந்த அரக்கன் ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஒரு காலத்தில் நான் சகோதரன் என்று அழைத்த அந்த அரக்கனால் எனது பிரபுவின் மனைவியை போன்ற ஒரு பண்பான பெண்மணி மாசுபடுத்தப்பட்டுள்ளார் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். சீதாதேவி எனக்கு ஒரு தாயை போன்றவர். ஆனால் கற்றறிந்த பண்டிதர்கள் தங்களுடைய விதிமுறைகளை எல்லோருக்கும் சமமாக செயல்படுத்தி வந்துள்ள விதம் குறித்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அறிவார்ந்த தர்மத்தின்படி சீதாதேவி தனது தூய்மையையும் கற்பையும் தேவர்களின் பாரம்பரிய வழக்கப்படி நிரூபிக்க வேண்டும். விபீஷணன் சிறிது தண்ணீர் பருகுவதற்காக தன் பேச்சை சற்று நிறுத்தினான். ஒரு புதிய ஒழுங்குமுறையை வெளிக்காட்டுவதற்கான இந்த வாய்ப்பை அவன் மிகவும் ரசித்தான் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. சீதை தன் அழுகையை நிறுத்திவிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்திய விதத்தில் நின்றாள். அவள் தன் கணவனின் முகத்தை வெறித்து பார்த்தபோது அவளுடைய முகத்திரை கீழே விழுந்தது. அவளுக்கும் அரசி மண்டோதரிக்கும் இடையே இருந்த ஒற்றுமை சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தது. தோற்றத்தில் அவள் தன் தாயாரைப் போல இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவள் கம்பீரமாக நின்ற விதமும் அவளுடைய கண்களில் தென்பட்ட நெருப்பும் அவள் ராவணனின் மகள் என்பதை பறைசாற்றின. எந்த கணவனுக்காக அவள் பொறுமையாக காத்திருந்தாளோ அவனை அவள் இப்போது வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ராமன் அவளுடைய முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். அவனது கைகள் நடுங்கின. ஆனால் அவனது உதடுகளில் இருந்த மரக்கட்டைத்தனமான புன்னகை அகலவே இல்லை. அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள மிகவும் சிரமப்பட்டான். உலகிலேயே அதிக பேராற்றல் வாய்ந்த ஓர் அரசனை வீழ்த்திய ஒரு வீரனாக அவன் அங்கு அமர்ந்திருக்கவில்லை. மாறாக தன் தலைவிதியை நொந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதனாக அவன் தோன்றினான். ஒரு சில அடிகள் தள்ளி அமர்ந்திருந்த மண்டோதரி
இந்த புதிய திருப்பத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் அந்த பிராமணர்களின் கட்டளையின் பேரில் அவர் கீழே தள்ளப்பட்டார். விதவைகள் வெளிச்சத்தில் உலாவக்கூடாது என்று அவர்கள் கத்தினர். தனது கணவனின் இறுதி யாத்திரையை காண அவரை அனுமதித்ததன் மூலம் ஏற்கனவே தாங்கள் பாவம் செய்துவிட்டிருந்ததாக அந்த பிராமணர்கள் பிதற்றினர். வெளிச்சத்தில் மண்டோதரி வெளியே வருவது இதுதான் கடைசி முறையாக இருக்கும். ஒரு சிதை தயாரிக்கப்பட்டு ராவணனின் தலை அந்த கம்பத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டது. ராவணனின் உடல் என்று கூறப்பட்ட ஒன்றை என்னை போன்ற கருப்பான தீண்டத்தகாதவர்கள் 4 பேர் சுமந்து வந்தனர். மேற்கு வானில் சூரியன் மறைந்து கரிய மேகங்கள் உருவாகியிருந்தன. வழக்கமாக மாலை நேரத்தில் மழை பொழியும் பருவகாலம் அது. பூமி தனது சம்பிரதாய குளியலுக்கு தயாரானது. விபீஷணன் தன் கையில் ஒரு தீப்பந்தத்தை ஏந்தியபடி தன் சகோதரனின் சிதையை நோக்கி நடந்தான். ராவணனின் சிதைக்கு அருகே இன்னொரு சிதையை மூட்டுமாறு அவன் கட்டளையிட்டான். அது ஒரு தெய்வீகமான காரியத்திற்காக தயாரிக்கப்படவிருந்ததால் மிக அருமையான சந்தனக்கட்டைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வரும்படி அவன் மேலும் கட்டளையிட்டான். நாங்கள் மூச்சுவிட மறந்து காத்திருந்தோம். விரைவில் இன்னொரு சிதை ஏற்றப்பட்டது. பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசுர பெண்கள் சீதையை அந்த சிதையை நோக்கி இழுத்து வந்தனர். சீதை தூய்மையானவளா இல்லையா என்பதை அந்த சிதை இவ்வுலகிற்கு எடுத்துரைக்கும். என்ன நடந்து கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஒரு பெண்ணின் கற்பை பரிசோதிப்பதற்கான இந்த பழங்கால தேவ சம்பிரதாயம் எப்படிப்பட்டது? அங்கு வருகை தந்திருந்த பிராமணர்கள் தங்கள் மந்திரங்களை முணுமுணுத்து எல்லோர் மீதும் ஏதோ நீரை தெளித்தனர். விபீஷணன் தன் சகோதரனின் சிதையை சுற்றி 3 முறை நடந்தான். தெளிக்கப்பட்ட நீரில் ஒரு சில துளிகள் என் மீது விழுந்தபோது என் உள்ளுணர்வு என்னை உந்தித்தள்ள நான் அதை முகர்ந்து பார்த்தேன். அது துர்நாற்றம் வீசியது. என் அருகில் இருந்த ஒருவன், அது பசுவின் சிறுநீரும் சாணமும் சேர்ந்த கலவை, தூய்மைப்படுத்துவதற்கு அவர்கள் அதை பயன்படுத்துகின்றனர் என்று என் காதில் கிசுகிசுத்தான். எங்களை போன்ற தீண்டத்தகாதவர்கள் எருதின் சாணியால் தூய்மைப்படுத்தப்பட்டனர். சிறு மழை துளிகள் விழுந்தன. விரைவில் வானத்திலிருந்து அருவி கொட்டும். ஆங்காங்கே வெட்டிய மின்னல்கள் அந்த இருண்ட வானத்தை பல துண்டுகளாக ஆக்கின. ராவணனின் சிதைக்கு தீ மூட்டுவதற்கு முன்பாக விபீஷணன் தன் கையிலிருந்த தீப்பந்தத்தை உயர்த்தி பிடித்து ஒரு நீண்ட சொற்பொழிவாற்றினான். ஒரு கொடுங்கோலனும் ஓர் அரக்கனும் ஒரு ராட்சசனுமான ராவனின் முடிவு இது. இப்புவியில் தர்மத்தின் உருவமாக அவதரித்துள்ள அயோத்தி ராஜ்யத்தின் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் ஒப்புயர்வற்ற சக்தியை எதிர்க்கின்ற எவர் ஒருவருக்கும் இவனது வாழ்க்கை ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். அசுரர்களின் தீய மற்றும் தரங்கெட்ட வழிகளுக்கு இன்றைய நாள் இறுதி நாளாக இருக்கட்டும். விஷ்ணுவின் அவதாரமான ராமச்சந்திர பிரபு தனது அளப்பரிய கருணையை நம்மீது பொழிகின்ற இந்த நாள் மிகவும் புனிதமான நாளாக இருக்கட்டும். அவர் தனது எல்லையற்ற கருணையால் நம்மை ஒரு புகழ்மிக்க வாழ்க்கைக்கு வழிநடத்தி செல்லட்டும். ராவணனின் பாவப்பட்ட உடல் சாம்பலாக ஆகும்போது தேவ தர்மம் எனும் ஒரு புதிய விடியல் நம்முடைய இருண்ட தொடுவானத்தின் மேலாக எழும். ஒவ்வொரு மனிதனும் தனது நிலையை அறிந்திருக்கும் ஒரு தர்மம் அது. அந்த தர்மத்தில் கற்றவர்கள் மதிக்கப்படுவர். வீரர்களின் மாவீரம் கொண்டாடப்படும். வியாபார திறமைகள் போற்றப்படும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இனி நாம் கடினமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதில்லை. நம்முடைய அண்டை வீட்டாரை முந்திக் கொண்டு முன்னேறுவதற்கான மடத்தனமான போட்டிகளிலும் நாம் இனி ஈடுபட வேண்டியதில்லை. ராவணனின் ஆட்சியின் கீழ் இருந்த தீய அசுர சமுதாயத்தை நாம் ஒதுக்கி தள்ளுவோம். தகுதியும் கடின உழைப்பும் மட்டுமே தங்களுடைய மகிழ்ச்சியை உறுதி செய்யும் என்று மக்கள் முட்டாள்தனமாக நினைத்த அந்த சமுதாயத்திற்கு நாம் விடை கொடுப்போம். இப்போதிலிருந்து நாம் அனைவரும் முக்கியமற்ற சிறிய ஜந்துக்கள் மட்டுமே என்பதையும், கடவுளின் மேன்மையான சக்தியோடு ஒப்பிடப்படும் போது நமது நடவடிக்கைகளும் தகுதியும் ஒன்றுமே இல்லை என்பதையும் நாம் மறக்காதிருப்போம். நாம் பௌதீக வெற்றியும் ஆன்மீக வெற்றியும் கடவுளின் கருணையிலிருந்தும் அன்பிலிருந்துமே பாய்ந்தோடி வருகின்றன. துரதிருஷ்டவசமாக நீங்கள் ஒரு தீண்டத்தகாதவனாக பிறக்க நேர்ந்திருந்தால் அதற்காக வருத்தப்படாதீர்கள். முந்தைய ஒரு பிறவியில் நீங்கள் செய்துள்ள தவறுகளுக்காக இந்த வாழ்க்கையில் சிரமங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கர்மாவின் காரணமாக நீங்கள் ஒரு சூத்திரனாகவோ அல்லது பறையனாகவோ பிறந்திருக்கிறீர்கள்.
உங்கள் கடமையை செய்து உங்களுடைய எஜமானர்களுக்கு விசுவாசத்துடன் சேவை செய்யுங்கள். உங்களுக்கு மேலே இருப்பவர்கள் அனுபவிக்கின்ற மதிப்பையும் செல்வ வளங்களையும் கண்டு அளவுக்கதிகமாக ஆசைப்படவோ அல்லது பொறாமை கொள்ளவோ செய்யாதீர்கள். கடவுள் தன் எல்லையற்ற கருணையாலும் ஞானத்தாலும் உங்கள் மீது இரக்கம் காட்டி உங்களுடைய அடுத்த பிறவியில் வர்ண அடுக்கதிகார அமைப்பில் அடுத்த நிலையில் நீங்கள் பிறக்கும்படி செய்வதை உங்களுடைய பணிவடக்கத்தின் மூலமாக மட்டுமே உங்களால் உறுதி செய்ய முடியும். விஷ்ணுதான் சமுதாய ஒழுங்கை பராமரிக்கிறார். இந்த ஒழுங்கிற்கு ஏதேனும் ஓர் அச்சுறுத்தல் ஏற்படும் போதெல்லாம் தான் இப்புவியில் நம்மிடையே ஒரு மனிதனாகப் பிறந்து தர்மத்தை மீண்டும் நிலைப்படுத்துவதாக பகவான் உறுதியளித்துள்ளார். ராவணனைப் போலவே அவன் பரப்பிய கொள்கையும் ஆபத்தானதாகவும் அந்த ஒழுங்கை சீர்குலைப்பதாகவும் இருந்தது. அரை சாதி பிறவியான தான் தனது துணிச்சலாலும் கடின உழைப்பாலும் அறிவாற்றலாலும் ஒரு சில மக்களின் உதவியாலும் உலகிலேயே பேராற்றல் வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்ததற்காக ராவணன் கூறக்கூடும். அவனுடைய தற்காலிக வெற்றி பலரை பிரமிக்க வைத்திருக்கக்கூடும். ஆனால் நான் என் நம்பிக்கையை கடவுள் மீது வைத்தேன். இப்போது ராவணன் சம்பாதித்த அனைத்தும் என்னுடையவை ஆகிவிட்டன. நான் அதற்காக உழைத்தேனா? பிரகஸ்தன், கும்பகர்ணன், ருத்ராக்கன் போன்றோர் அடங்கிய ஒரு தீய குழுவை நான் உருவாக்கினேனா? நான் செய்ததெல்லாம் கடவுள் மீது முழுமையான விசுவாசத்துடன் நடந்து கொண்டது மட்டுமே. ராவணன் கொல்லப்பட்டான். அவன் உருவாக்கிய ராஜ்யமும் செல்வ செழிப்பும் இப்போது என்னுடையவையாக ஆகிவிட்டன. முன்பொரு காலத்தில் இந்த சமுதாய ஒழுங்கை சீர்குலைத்த இன்னொருவன் இருந்தான். அனைத்து மனிதர்களும் சமம் என்று முட்டாள்தனமாக நம்பிய அவன் இந்தியாவின் மேற்கு கடற்கரையோர பகுதியை ஆண்டான். முசிறியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து விஷ்ணுவின் சமுதாய ஒழுங்கிற்கு சவால் விட்ட மகாபலிதான் அவன். அந்த நேரத்தில் பேராற்றல் வாய்ந்த அந்த பேரரசன் வாமனன் என்ற ஒரு சிறிய பிராமண சிறுவனால் தோற்கடிக்கப்பட்டான். விஷ்ணுவின் இன்னோர் அவதாரம்தான் அந்த வாமனன். அது ராவணனுக்கு ஒரு படிப்பினையாக இருந்திருக்க வேண்டும். நான் அவனை எச்சரிக்க முயற்சித்தேன். ஏனெனில் ஒரு சமயம் அவனை என் சகோதரனாக நான் நேசித்தேன். ஆனால் அதிக ஆணவமும் கர்வமும் கொண்டவனாக இருந்த அவன் எனது அறிவுரைக்கு செவிசாய்க்கவில்லை. மரணத்தை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமில்லாத அளவுக்கு வாழ்க்கையில் அவன் மூழ்கி போயிருந்தான். தனது படைகள் தன்னை பாதுகாக்கும் என்று அவன் நம்பினான். தனது குடிமக்களுக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருந்ததாகவும் அதனால் அவர்கள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்றும் அவன் நினைத்தான். தான் கட்டியிருந்த மாபெரும் சிவன் கோவில்களில் கட்டடக்கலை அற்புதங்களை தான் உருவாக்கி இருந்ததாகவும் அதனால் சிவன் தன்னை காப்பான் என்றும் அவன் நம்பினான். ஆனால் இக்கட்டான நேரத்தில் ராவணனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத ஆதரவற்றவர்களையும் ஏழைகளையும் தவிர அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்கவில்லை. ராமன் வந்தபோது நான் அவரது கால்களில் விழுந்தேன். ஏனெனில் அவர் கடவுள் என்பதை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். வருணன், லங்கினி போன்ற அறிவார்ந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். எங்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதிகள் கிடைத்திருக்கின்றன என்று பாருங்கள். ராவணனின் அரசாங்க ஊழியர்கள், வணிகர்கள், காவல்துறையினர், இராணுவ வீரர்கள் ஆகியோரில் பெரும்பான்மையினர் தங்கள் தவறை உணர்ந்து ராமனின் பெயரில் நடைபெறவுள்ள எனது ஆட்சிக்கு தங்கள் ஆதரவை கொடுத்துள்ளனர். ராவணன் அல்லது மகாபலியின் பகல் கனவுகளை முட்டாள்தனமாக நம்பியிருந்த நீங்கள் அனைவரும் நமது மனு தர்மத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி இனி உங்கள் வாழ்க்கையை வாழத் துவங்குவீர்கள். கடவுளுடைய மேன்மையான விருப்பத்திற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதன் மூலமாக மட்டுமே உங்களால் மோட்சத்தை அடைய முடியும். மாபெரும் ஞானியான மனு வரையறுத்துள்ள தர்ம விதிகள் நிலையானவை, தெய்வீகமானவை. வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் இந்த விதிகளில் அடங்கியுள்ளன. பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த தர்ம விதிகள் உங்களுக்கு வழிகாட்டும். அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாதவர்களிடம் அறிவு இருப்பது ஆபத்தானது. தீயவர்களுக்கும் அறியாமை மிக்கவர்களுக்கும் அறிவை போதிப்பதால் ஏற்படக்கூடிய மோசமான பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் எல்லோருக்கும் கல்வி வழங்கிய தவறை அசுரர்கள் இதுவரை செய்து வந்திருந்தனர். எல்லா மனிதர்களையும் சமமானவர்களாக பார்க்கும் தவறை நாம் செய்துள்ளோம். ஆனால் இப்போதிலிருந்து விஷயங்கள் வேறு விதமாக இருக்கும். நாம்
இனிமேலும் இந்த தவறை செய்யப் போவதில்லை. முதல் 3 சாதியினருக்கு மட்டுமே கல்வி உரிமை வழங்கப்படும். அதுவும் அவர்களுடைய தொழிலுக்கு தேவையான கல்வியை மட்டுமே அவர்கள் பெறுவார்கள். மற்றவர்கள் தங்கள் கர்மாவின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தங்கள் எஜமானர்களுக்கு அர்ப்பணிப்புடனும் உண்மையாகவும் சேவை செய்வதன் மூலம் முக்தி பெறுவார்கள். விஷ்ணு பிரானே வகுத்த விதி இது. இந்த விதியை மாற்ற முடியும் அல்லது இதற்கு சவால் விட முடியும் என்று நினைக்கின்ற எவர் ஒருவரும் அதற்கான பின் விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும். விபீஷணன் தன் பேச்சை சற்று நிறுத்திவிட்டு கூட்டத்தினரை பார்த்தான். நாங்கள் அனைவரும் சிலைகளைப் போல அமர்ந்திருந்தோம். பிறகு அவன் தனது உதடுகளை தனது நாக்கால் நனைத்து கொண்டு தன் பேச்சை தொடர்ந்தான். விஷ்ணு பகவானே இங்கு அவதாரம் எடுத்திருப்பதால் இந்த மண் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் தலைவிதியையும் கடவுள்களையும் எதிர்த்து கொண்டிருந்தனர். வெறும் மனித முயற்சியும் மன உறுதியும் வெற்றிக்கு இட்டுச் செல்லும் என்று இவ்வுலகிற்கு கற்றுக் கொடுக்க ராவணன் முயற்சித்தான். அவன் மகாபலியை விட மோசமானவன். ஏனெனில் விஷ்ணு வாமனனாக வந்தபோது மகாபலி தனது ராஜ்யத்தை புத்திசாலித்தனமாக அவரிடம் ஒப்படைத்தான். ஆனால் என் சகோதரன் கடவுளுடன் சண்டையிடுவதை தேர்ந்தெடுத்தான். அவனை என் சகோதரன் என்று கூறிக்கொள்ளவே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ராவணன் துணிச்சல் மிக்க ஒருவனாகவும் ஆனால் அதே சமயத்தில் இருமாப்பு கொண்டவனாகவும் இருந்தான். தன்னை விஷ்ணுவிற்கு இணையானவனாக அவன் நினைத்தான். விதியை எதிர்க்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் மூலமும் உங்கள் எதிர்காலம் தங்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தது என்று சிந்திக்க உங்களை ஊக்குவித்ததன் மூலமும் அவன் உங்களுக்கு தவறானவற்றை போதித்தான். ராவணனால் கட்டவிழ்த்து விடப்பட்ட குழப்பத்திற்கு கடவுள் ஒரு முடிவு கட்டி இருக்கிறார். வர்ணாசிரம தர்மத்தின் அமைதியான ஒழுங்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. சாக்கடைகளையும் கழிவறைகளையும் சுத்தப்படுத்தும் மக்கள் சமஸ்கிருதத்தை கற்றவர்களுக்கும் வேதங்களை ஓதுபவர்களுக்கும் தாங்கள் சமமானவர்கள் என்று இனி நினைக்க கூடாது. கள்ளு விற்பவன் பட்டு விற்கும் வணிகனுக்கு இணையாக தன்னை கருதி கொள்ள கூடாது. நிலத்தை உழும் ஒருவன் தன்னை ஒரு கணக்காளனுக்கு இணையாக இனி ஒருபோதும் நினைக்க கூடாது. அவரவருக்கென்று ஓர் இடம் உள்ளது. அதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். பண்பார்ந்த ஒரு விதவை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மண்டோதரி ஒரு முன்னணி எடுத்துக்காட்டாக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறாள். போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது அவளுக்கு நேர்ந்த அவமானத்தை நாம் அனைவருமே அறிவோம். இரு தரப்பினரும் மாபெரும் குற்றங்களை செய்தனர். துரதிருஷ்டவசமாக மண்டோதரி அதற்கு பலியாகிவிட்டாள். விபீஷணன் தன் பேச்சை நிறுத்திவிட்டு மண்டோதரியை பார்த்து நமுட்டு சிரிப்பு சிரித்தான். அதை கேட்டு அங்கிருந்த வீரர்கள் மண்டோதரியை பற்றி ஒரு சில கீழ்த்தரமான வார்த்தைகளை கூறினர். ஆனால் என்னை சுற்றி இருந்த மக்களின் இதயங்களில் குமுறிக் கொண்டிருந்த கோபத்தையும் வெறுப்பையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தீயவன் அரசியை அவமதிப்பதை நிறுத்தும் எண்ணமே அவனுக்கு இருக்கவில்லை. மழை வருவதற்கான அறிகுறியாக காற்று கனமாக இருந்தது. தென்னை மரங்களுக்கிடையே வெளிச்சம் கண்ணாமூச்சி விளையாடியது. தன்னை அசுரர்களின் தலைவன் என்று துணிச்சலாக அழைத்த அந்த கயவனின் வாயை யாராலேனும் மூட முடிந்தால் அரசிக்கு நிகழ்ந்தது துரதிருஷ்டமானது. அதற்கு காரணமானவர்களை ராமபிரான் தண்டித்து விட்டார். ஆனால் அரசிக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பிறகும் அவளை ஏற்றுக்கொண்டு என் சகோதரன் நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான். எந்த ஓர் அசுரனையும் போலவே பெண்களின் கற்பு மற்றும் தூய்மை குறித்த எண்ணங்களை அவன் பாதுகாக்கவில்லை. இவ்வளவு நிகழ்ந்திருந்த பிறகு எப்படி அவனால் அவளை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஆனால் எது நல்லது என்றும் எது தீயது என்றும் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த சீரழிவு அவனுக்கு தேவையா? ராமபிரானின் அடிமையாகவும் ஓர் அரசனாகவும் தொடர்ந்து அவனால் இருந்திருக்க முடியும். எனது சொந்த சகோதரியான சூர்பனகை இந்த யுத்தத்தை தொடங்கினாள் என்று கூற நான் வெட்கப்படுகிறேன். அவளை மட்டும் முழுமையாக குறை கூறிவிட முடியாது. நல்லொழுக்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பெண்களை அனுமதித்த நமது கலாச்சாரத்தின் விளைவு அவள். வசீகரமான லட்சுமணனை மயக்க அவள் முயற்சித்தாள். மீண்டும் காதல் வயப்படுவதற்கு ஒரு விதவைக்கு இருக்கும் அகங்காரத்தை எந்த ஆணாலும் பொறுத்து கொள்ள முடியாது. அவளுடைய மூக்கை அறுத்ததன் மூலம் லட்சுமணன் அவளை தண்டித்தான். ஒழுக்கமற்ற எங்கள் சகோதரிக்கு கடவுள் விதித்திருந்ததை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ராவணன் ராமபிரானுக்கு எதிராக போர் தொடுப்பதென்று தீர்மானித்தான். எப்பேற்பட்ட அகங்காரம்!
இப்பேற்பட்ட போலியான பெருமிதம் அவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்று பாருங்கள். சூர்ப்பனகையை நான் இந்த நாட்டை விட்டு துரத்திவிட்டேன். அவள் என் சகோதரிதான். ஆனால் நான் ஒரு எடுத்துக்காட்டை துவக்க விரும்பினேன். அசுரர்கள் தங்கள் பழைய வழிகளை களைய தீர்மானித்துள்ளார்கள் என்பதை என் எஜமானனுக்கு நான் நிரூபிக்க விரும்பினேன். கடலுக்கு அப்பால் உள்ள காட்டுமிராண்டிகளின் உலகிற்கு அவள் நாடு கடத்தப்பட்டுள்ளதை என் நண்பன் வருணன் உறுதி செய்துள்ளான். அவள் இப்போது ஒரு பிச்சைக்காரியாகவும் ஆதரவற்றவளாகவும் இருக்கிறாள். என் சகோதரியின் தலைவிதியை நினைத்து நான் வருந்துகிறேன். ஆனால் அவள் அதற்கு தகுதியானவள்தான். பிறகு எனது சகோதரன் ராமபிரானின் மனைவியை கடத்தினான். சீதை ராவணனின் மகள் என்றும் அவளை கடத்தியதன் மூலம் அவன் தனது சொந்த மகளை பாதுகாக்க முயற்சித்தான் என்றும் நிலவிய வதந்திகளை நான் கேள்விப்பட்டுள்ளேன். இதைவிட வருத்தமான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. கீழ் சாதியில் பிறந்த ஓர் அசுரனால் எப்படி ஒரு தேவ இளவரசிக்கு தகப்பனாக ஆகியிருக்க முடியும்? ராமன் ராவணனை போன்றவன் அல்ல. ராமன் யாருக்காக ஒரு கொடுமையான போரை துவக்கி தன் வாழ்க்கையையும் தனது வீரர்களின் வாழ்க்கையையும் பணயம் வைத்தாரோ அந்த சீதை அவரது அன்பு மனைவி பாவம் செய்துள்ளார். ஒரு தேவ இளவரசியாகவும் ராமபிரானின் மனைவியாகவும் இருப்பதன் காரணமாக சீதை தொடர்ந்து தூய்மையாக இருந்து வந்துள்ளார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவரிடம் அத்துமீறி நடந்து கொள்வதற்கு ராவணனுக்கு துணிச்சல் இருக்கவில்லை. ஆனால் ராவணன் மற்றும் பிற அசுரர்களின் காம கண்கள் தன் மனைவியின் தூய்மையான உடலின் மீது அலைப்பாய்ந்துள்ளதை ராமபிரான் அறிவார். எந்த கணவனால் தான் அதை பொறுத்து கொள்ள முடியும்? மற்றவர்களால் அத்துமீறப்பட்ட தன் மனைவியை ஏற்றுக்கொண்ட காலம் சென்ற எனது சகோதரனைப் போலன்றி ராமபிரான் தனது மனைவியின் கற்பையும் தூய்மையையும் இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் நிரூபித்து காட்டி ஒரு முன் உதாரணமாக திகழ விரும்புகிறார். ராவணன் மற்றும் பிற ஆண்களின் காமாந்தக எண்ணங்களை தன் மனைவியின் உடலில் இருந்தும் ஆன்மாவிலிருந்தும் என்றென்றைக்குமாக எரித்துவிட அவர் விரும்புகிறார். இது மனதை நெகிழ வைக்கின்ற ஒரு தனிப்பட்ட விவகாரம். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் பின்பற்றுவதற்கான தேவ அரசனின் ஒரு முன் மாதிரி இது. அசுரர்களைப் போலன்றி தேவர்கள் நெருப்பின் தூய்மையிலும் வாழ்வின் தூய்மையிலும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். நெருப்புதான் மேன்மையான கடவுள். அதுதான் வாழ்க்கையையும் ஆற்றலையும் கொடுக்கிறது. சீதை அசுரர்களுக்கு இடையே வாழ்ந்திருந்தது. அசுரர்களின் பார்வையை தாங்கிக் கொண்டது. இவ்வளவு நீண்ட காலமாக தன் கணவனிடமிருந்து தனித்து வாழ்ந்தது ஆகியவற்றால் சீதைக்கு ஏற்பட்டிருந்த களங்கத்தையும் அவர் ராவணனின் மகள் என்ற அடிப்படையற்ற வதந்திகளையும் அந்த நெருப்பு தூய்மையாக்கிவிடும். உங்கள் அனைவருக்கும் முன்னால், அசுரர்களுக்கும் வானரர்களுக்கும் முன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னால் சீதை அக்னி பரீட்சைக்கு உட்படுவார். ஒரு பெண்ணின் தூய்மையை பரிசோதிப்பதற்கு தேவர்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த புனித நெருப்பு சீதா மாதா எவ்வளவு தூய்மையானவர் என்பதை நிரூபிக்கும். அவர் தூய்மையானவராகவும் கற்புடையவராகவும் இருந்தால் தீயினால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அவர் தூய்மை அற்றவராக இருந்தால் அந்த தெய்வீக நெருப்பு அவரை ஆட்கொண்டு விடும். இதை கேட்டவுடன் கூட்டத்தினரிடம் ஒரு பயம் கலந்த அமைதி ஏற்பட்டது. ஓர் உயரமான நாற்காலியில் அமர்ந்திருந்த ராமனை நோக்கி அனைத்து தலைகளும் திரும்பின. அவன் துயரத்தில் இருந்ததும் நிலை தடுமாறி போயிருந்ததும் வெளிப்படையாக தெரிந்தது. ஆனாலும் அவன் தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று, போதும் நிறுத்துங்கள், என் மனைவியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறவில்லை. அனுமான் பதற்றமாகவும் மன இறுக்கத்தோடும் இருந்தான். ஆனால் விபீஷணன் தனது கடமைகளை மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். லட்சுமணனின் முகம் வெளிரி போயும் கவலை தோய்ந்தும் இருந்தது. ஆனாலும் அதை தனது வழக்கமான சிடுசிடுப்பின் பின்னால் அவன் மறைக்க முயன்றான். மழிக்கப்பட்ட தலையுடனும் அதை சுற்றி ஒரு வெள்ளை திரையுடனும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த மண்டோதரி கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பினார். காற்றில் இறுக்கம் நிலவியது. அதற்கு இணையாக வானத்தை உடைத்துக்கொண்டு முதல் இடி முழக்கம் கேட்டது. இடி மின்னலுடன் கூடிய புயலுக்கான கருமேகங்கள் எங்கள் தீவை நோக்கி வந்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. சூரியன் வெறுமனே அந்த கருமேகங்களை சுற்றி ஒரு வெள்ளி வளையத்தைப் போல தெரிந்தான். ஒரு பேய் காற்று அங்கிருந்த தென்னை மரங்களை
ஆக்ரோஷமாக உலுக்கியது. கடற்கரையில் இருந்த கற்பாறைகளின் மீது கடலில் இருந்து மாபெரும் அலைகள் வந்து பலமாக மோதின. சீதை அந்த தெய்வீக நெருப்பின் அருகே இழுத்து வரப்பட்டபோது மக்கள் எழுந்து நின்றனர். துவக்கத்தில் அவள் தன் எதிர்ப்பை வெளிப்படுத்தி தன்னை காப்பாற்றுமாறு தன் கணவனை தவிப்புடன் அழைத்தாள். ஆனால் தனது தூய்மையை நிரூபிப்பதற்கு தான் செய்ய வேண்டியிருந்த காரியத்தின் மூர்க்கத்தனத்தை அவள் புரிந்து கொண்டபோது அவள் மனம் தளர்ந்து போய் அவனை பரிதாபமாக பார்த்தாள். அவன் அவளது பார்வையை தவிர்த்துவிட்டு அவளை கடந்து, தனது வீரர்களை கடந்து, எங்கள் அனைவரையும் கடந்து, தொடுவானில் ஏதோ ஒரு தூரத்து புள்ளியில் தன் பார்வையை நிலைப்படுத்தினான். அவனுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் பக்கத்தில் நன்றாக கொழுத்த பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் எதையோ ஓதிக்கொண்டிருந்தனர். கூட்டத்தினரின் உற்சாகமான குரல்களையும் மண்டோதரி மற்றும் பிற பெண்களின் அழுகையையும் மூழ்கடிக்கும் அளவுக்கு அவர்கள் மிகவும் உரத்த குரலில் ஓதினர். அசுரர்களின் அரசனும் ராமனின் அடிமையுமான விபீஷணன் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு தீப்பந்தத்தை தன் கையிலும் ஒரு திருப்தியான புன்னகையை தன் முகத்திலும் ஏந்தியபடி கடற்கரையில் நின்றான். அவனுக்கு முன்னால் விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட முகத்துடனும் துண்டிக்கப்பட்ட தலையுடனும் முன்னாள் அசுர அரசன் ஒரு சிதையின் மீது உயிரற்று கிடந்தார். அவருக்கு அருகில் கற்பு என்றால் என்ன என்பதை தெரிந்திருந்த ஒரு நெருப்பு தனது 100 கரங்களுடன் தகதகவென கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அசுர வீரர்கள் சீதையை விபீஷணனின் அருகில் விட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பினர். கூட்டத்தினரின் உற்சாகம் விண்ணை தொட்டது. இது போன்ற எதையும் இதற்கு முன்பு அவர்கள் ஒருபோதும் பார்த்திருக்கவில்லை. உயர்ந்து வீழ்ந்து கொண்டிருந்த செந்நிற கடலுக்குள் சூரியன் மறைந்தது. வெள்ளி விளிம்புகளை கொண்ட இருண்ட மேகங்கள் வானில் பரவின. ராவணனின் தீய ஆட்சியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். கடவுள்களுக்கு சவால் விட துணிந்த ஒருவனின் அகங்காரத்தை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உலகை கிட்டத்தட்ட அழித்திருந்த ஓர் அரக்கனின் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு இத்துடன் நான் முற்றுப்பள்ளி வைக்கிறேன். ஸ்ரீராமனுக்கு வெற்றி என்று இடிபோல் முழங்கிவிட்டு விபீஷணன் தன் சகோதரனின் சிதைக்கு தீ மூட்டவும் லேசாக மழை பெய்யவும் சரியாக இருந்தது. ராவணன் சாம்பலாக மாறியதை நான் கண்டபோது ஓர் ஆழமான இனம் புரியாத துக்கம் என்னுள் பரவியது. வானரர்களிடமிருந்து ஒரு பலத்த கைத்தட்டல் எழுந்தது. ஆனால் அசுரர்கள் அவமானத்தில் தங்கள் தலைகளை தொங்க போட்டு கொண்டனர். சீதை தனது தந்தையின் சிதைக்கு அருகில் உணர்ச்சியற்று நின்றாள். அவள் தன் சொந்த துயரத்திலும் தனக்கு இழைக்கப்பட்ட நம்பிக்கை துரோகத்திலும் மூழ்கி கிடந்தாள். இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் வெற்றி நாளாக கொண்டாடப்படும் என்று அசுரர்களின் அரசன் என்ற முறையில் நான் அறிவிக்கிறேன். இந்த நாளில் விஷ்ணுவின் அவதாரமான நமது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் ராவணன் எனும் அரக்கனை வெற்றி கொண்டது அனைத்து மக்களுக்கும் நினைவுபடுத்தப்படும். இந்த நாளில் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீட்டிலும் ராவணன் லட்சக்கணக்கான முறை இறக்கட்டும் என்று கூறிவிட்டு விபீஷணன் தன் கையில் இருந்த தீப்பந்தத்தை விண்ணை நோக்கி உயர்த்திய போது வானரர்களும் ஒரு சில அசுரர்களும் உற்சாகத்துடன் கைத்தட்டினர். லேசாக பெய்து கொண்டிருந்த மழையில் ராவணனின் சிதை தயங்கி தயங்கி எரிந்தது. பிறகு அதிலிருந்து அடர்த்தியான கருப்பு புகை மேல் நோக்கி சுருண்டபடியே சென்றது. அடுத்து நமது பகவானின் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய மனைவிக்கான அக்னி பரீட்சை, தூய்மைக்கான பரிசோதனை நடைபெறும் என்று விபீஷணன் அறிவித்தான். எரிந்து கொண்டிருந்த நெருப்பிற்குள் ஓர் அசுர சேவகன் இன்னும் அதிகமான நெய்யை ஊற்றினான். தீ மேலும் உயர்ந்து எழுந்து காற்றில் பொரிந்தது. தன் தூய்மையை நிரூபிக்க தான் அடியெடுத்து வைக்க வேண்டியிருந்த சீற்றமான நெருப்பை கண்ட சீதை முதலில் தயங்கியதையும் பிறகு அவள் தன் கணவன் ராமனை பார்த்ததையும் நாங்கள் அனைவரும் பயத்தோடும் உற்சாகத்தோடும் பார்த்தோம். ஆனால் கடவுளான ராமன் மற்ற கடவுள்களைப் போலவே தான் அவசியமாக தேவைப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். விபீஷணன் பொறுமை இழந்தான். பிறகு மேலும் அதிகமான நெய்யை அந்த நெருப்பிற்குள் ஊற்றுமாறு அவன் கட்டளையிட்டான். சீதை கூடுதலாக ஒரு சில கணங்கள் அங்கே நின்றாள். பிறகு அவள் நிலைகுலைந்து தரையில் விழுந்தாள். கூட்டத்தினரிடையே ஓர் அசௌகரியமான அமைதி நிலவியது. நெருப்பிற்குள் நுழைய மறுத்து அவள் பின்வாங்கி இருந்தாளா?
எனக்கு பக்கத்தில் இருந்த யாரோ ஒருவன், சீதை உண்மையில் தூய்மையற்றவளாக இருக்கக்கூடும், அதனால்தான் நெருப்பை எதிர்கொள்ள அவள் தயாராக இல்லை என்று கிசுகிசுத்தான். இதைக் கேட்டு அவனுடன் இருந்தவர்கள் ஏளனமாக சிரித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல கீழ்த்தரமாக கற்பனை செய்து கொண்டிருந்தனர். நான் கோபத்தோடு திரும்பி, அபத்தம், அவள் கற்பிழந்தவளாக இருந்தாலும் கூட கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பிற்குள் நுழைவதன் மூலம் எப்படி அதை நிரூபிக்க முடியும்? கற்புடைய ஒரு பெண்ணையும் கற்பிழந்த ஒரு பெண்ணையும் ஒரு நெருப்பால் வகை பிரிக்க முடியாது என்று அவர்களிடம் கத்தினேன். சீதையை பற்றி மோசமாக பேசியவனுக்கு நான் கூறியது பிடிக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. படிப்பறிவில்லாத ஒரு விவசாயியான உனக்கு நெருப்பை பற்றி எல்லாம் தெரியும் என்று கூறுகிறாயா? கற்றறிந்த பிராமணர்கள் அப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். அவர்களை கேள்வி கேட்பதற்கு நாம் யார் என்று அவன் கேட்டான். அது குறித்து ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் பெரும்பாலானவர்கள் அவனது கூற்றை ஆமோதித்து தலையசைத்தனர். இந்த முட்டாள்களிடம் பேசிக் கொண்டிருந்ததில் அங்கு நடைபெற்று கொண்டிருந்த நாடகத்தில் சில காட்சிகளை நான் தவறவிட்டிருந்தேன். சீதை எழுந்து நின்றாள். ஏதோ நடக்கவிருந்ததை கூட்டத்தினர் உணர்ந்து கொண்டனர். பிறகு திடீர் வலிமையுடன் சீறிக் கொண்டிருந்த நெருப்பை நோக்கி அவள் ஓடினாள். நாங்கள் சரியாகத்தான் கேட்டோமா, அல்லது அது என் கற்பனையா? அது எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை. நெருப்பிற்குள் குதிப்பதற்கு முன்பு அப்பா என்று அவள் கத்தினாளா? கூட்டம் மூச்சுவிட மறந்து நின்றது. அப்போது மடை திறந்த வெள்ளம் போல வானத்திலிருந்து மழை கொட்டியது. காற்று ஒரு பெரும் புயலாக மாறியிருந்தது. தென்னை மரங்கள் பேயாட்டம் ஆடின. அதன் இலைகள் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த ஒருவனின் தத்தளிக்கும் கரங்களைப் போல சுழன்றன. வானம் அன்று வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருட்டியிருந்தது. வானில் தோன்றிய மின்னல்கள் அதை ஒரு பேய் போல தோன்ற செய்தன. இறந்து போன தங்கள் முன்னாள் அரசனின் சிதையை நோக்கி கூட்டம் முண்டியடித்தது. விரைவில் அது யாராலும் கட்டுப்படுத்த முடியாததாக ஆகியது. காவலர்கள் அவர்களை பின்னால் தள்ளினர். அங்கு ஒட்டுமொத்த குழப்பம் நிலவியது. சீதை தீக்குளித்திருந்த நெருப்பு அணைந்திருந்தது. அனுமான் சீதையை ராமனிடம் சுமந்து சென்றதை நாங்கள் பார்த்தோம். அவள் முற்றிலும் தளர்ந்து போய் இருந்தது போல தோன்றியது. ஆனால் அனுபவம் வாய்ந்த என் கண்களுக்கு அவள் உயிரோடு இருந்தது போல தெரிந்தது. அவள் உண்மையிலேயே தூய்மையானவள்தான். விந்திய காடுகளில் சின்னஞ்சிறு பொதி ஒன்றில் கைக்குழந்தையாக அவளை நான் ஏந்தியிருந்தது என் நினைவிற்கு வந்தது. நாடகம் முடிந்து முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்தும் மற்றோர் இரவு கொண்டாட்டத்திற்காக கோட்டைக்குள் காணாமல் போனபோது கூட்டம் அங்கிருந்து மறைந்தது. கூட்டம் முழுவதுமாக கலையும் வரை கொட்டும் மழையில் நான் அங்கேயே நின்றேன். பிறகு ராவணனின் சிதையை நோக்கி நான் நடந்து சென்றேன். மழையின் வேகம் குறைந்தது. சாம்பலும் சேரும் சேர்ந்து அந்த சிதை கொளகொளவென்று இருந்தது. எலும்பு துண்டுகளும் பாதி எரிந்த மண்டை ஓடும் ஆங்காங்கே துருத்திக் கொண்டிருந்தன. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் அங்கே நின்றேன். பிறகு அந்த மாபெரும் அசுர அரசரின் எலும்புகளையும் எஞ்சியவற்றையும் கடலுக்குள் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு சிறிது நேரம் கழித்து என் வீட்டை நோக்கி நடந்தேன். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.